அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று நாம் தொழுகை பற்றி பேசப் போகின்றோம். தொழுகை என்பது வெறும் வழிபாடு அல்ல, அது அல்லாஹ்வுடன் உள்ள ஆழமான தொடர்பை உருவாக்கும் வழி. இந்த வீடியோவில் தொழுகையின் மூலம் நாம் எப்படி மன அமைதியை பெற முடியும் என்பதை பார்க்கப் போகின்றோம். இஸ்லாமில் தொழுகை என்பது முஸ்லிம்களின் வாழ்க்கையின் மிக முக்கியமான அம்சமாகும். தொழுகை என்பது நாம் தினமும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழிபாட்டுச் செயலாகும். இது அல்லாஹ்வுடன் நம்முடைய தொடர்பை வலுப்படுத்துகிறது. அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக தொழுகை என்பது நம்பிக்கை உள்ளோருக்கான அமைதியான ஓய்வு. தொழுகை மனிதனுக்கு உண்மையான அமைதியை வழங்குகிறது. ஒவ்வொரு ரகாத்திலும் தொழுகையின் அங்கங்களில் நாம் அல்லாஹ்வை நேசிக்கின்றோம், அவருடன் உரையாடுகிறோம். இதனால் நம் மனங்கள் அமைதியாக்கப்படுகின்றன. நாம் தொழுகையில் அல்லாஹ்வுடன் இணைவதன் மூலம் நம் எண்ணங்கள் மற்றும் மனமுடிச்சல்கள் நிவர்த்தி பெறுகின்றன. தொழுகையில் அமைதி பெறுவதற்கு சில வழிமுறைகள் உள்ளன. நீங்கள் தொழுகை செய்யும் முன் உங்கள் இதயத்தை மற்றும் மனதை அமைதியுடன் செய்து கொள்ளுங்கள். வுடு செய்யும் போது உங்கள் மனதை கவனமாக வைத்து செய்யுங்கள். அர்த்தத்தை கவனமாக செபிக்கவும். நாம் தொழுகையில் கூறும் ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு கூறினால் அது நம் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். மெதுவாகவும் கவனமாகவும் செயற்படுங்கள். ஒவ்வொரு நிலையிலும் மெதுவாகவும் கவனமாகவும் செயல்படுங்கள். உங்கள் உடலும் இதயமும் அமைதியாகவும் கவனமாகவும் இருக்கட்டும். தொழுகை நம் வாழ்வில் பல வகையான பயன்களை தருகிறது. சில முக்கியமான பயன்கள்: ஆத்மீக தெளிவும் அமைதியும். தொழுகை நம் ஆவியை தெளிவுபடுத்துகிறது. உடல் நலம். தினமும் தொழுகை செய்வதால் உடலுக்கு ஆரோக்கியமும் அமைதியும் தருகிறது. மன அமைதி. தொழுகை நமக்கு மன அமைதியையும் மனதின் ஒத்துழைப்பையும் தருகிறது. நாம் தினசரி தொழுகையை செய்யும் போது உண்மையான அமைதியையும் மன அமைதியையும் பெற முடியும். அல்லாஹ்வின் அருளில் நமக்கு வழிகாட்டுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடன் தொடருங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே பகிரவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.